அன்னை மரியாளை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று மே மாதம் 18ஆம் நாள் பஸ்கா காலம் வேறு. அன்னை மரியாள் ஏன் ஒரு புரட்சி பெண் என்று அழைக்கப்படுகிறார்? வரலாற்று பக்கங்களை பார்க்கின்ற பொழுது திருமணத்திற்கு முன்பதாகவே கர்த்தருக்கு, ஆண்டவராகிய யெகோவா தேவனுக்கு பணி செய்ய கன்னியாஸ்திரிகளாக நியமிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. அப்பொழுது கன்னியாஸ்திரிகள் என்று ஒரு மனம் கிடையாது. ஆனால் இறைவனுக்காக அவர்கள் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், ஆலயத்தில் முழுமையான பணி செய்யக்கூடியவர்கள். அப்படியான ஒரு பணியை தேர்ந்தெடுத்தவர் தான் அன்னை மரியாள். ஆனால் திருமணம் என்று வரும்பொழுது அந்த பந்தத்தை அன்னை மரியாள் விரும்பவில்லை. சரி, உலகத்திற்காக, தாய் தந்தையருக்காக திருமணத்தை சூசையப்போரோடு கூட முடித்தாலும் ஏன் அவள் புரட்சி பெண் என்று அழைக்கப்படுகிறாள்? மிக முக்கியமாக கபிரியேல் சமணசானவர் கன்னியின் இடத்தில் வந்து நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் அதை எவ்வளவு வலியோடு, வேதனையோடு, கனத்த இதயத்தோடு ஒத்துக்கொண்டிருப்பார். நிராகரிக்கவில்லை. ஒரே ஒரு கேள்வி, இது எப்படி நிகழும்? இது எப்படி நிகழும்? ஒரே கேள்வி. வானதூதரின் பதில், இது இறைவனின் சித்தம். பிறக்கும் மகன் இறைமகன் என்று அழைக்கப்படுவார். அவருக்கு நாம் இம்மானுவேல், நம்மோடு கடவுள் என்று பெயரிடுவோம். இசையா சிறைவாக்கினார். என்னென்ன சொல்லியிருக்கின்றார் கடவுளின் பிறப்பை பற்றி என்றெல்லாம் அவர் சிந்திக்கிறார். இதற்கு நான் தகுதியானவளா? இது என்னால் தான் நடக்க வேண்டுமா? இந்த வேதனையை நான் தான் சுவீகரிக்க வேண்டுமா? இறைமகனை நான் தான் ஈண்டெடுக்க வேண்டுமா? எப்படியெல்லாம் யோசித்திருப்பார் அன்னை மரியாள். இந்த உலகத்தின் பார்வையில் பாப்பா என்னென்ன கேள்விகள் கேட்கும். இந்த நூற்றாண்டில் சராசரியாக 20 வயது ஒரு பெண்ணுக்கு திருமணமாகவில்லை என்றால் எவ்வளவு கேள்விகள். 25 வயது ஆணுக்கு திருமணமாகவில்லை என்றால் எவ்வளவு கேள்விகள். அது சரி, திருமணம் முடித்தவுடன் குழந்தை பாக்கியம் இல்லை என்றாலோ, ஒரு வேலை வாய்ப்புக்கு செல்லவில்லை என்றாலோ, குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தாலோ, எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவர்களை கேள்வி கேட்க வேண்டும். அதிலும் சிறப்பாக திருமணம் ஆகாதவர்கள் மற்றும் திருமண ஆனவர்களை கேள்வி கேட்க வேண்டும் என்றால் நமக்கு அவ்வளவு பிடிக்கும். ஆகவே யூதர்கள் வாழ்ந்த காலத்தில் எவ்வளவு கேள்விகள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு வழிகள் அன்னை மரியாள் அனுபவித்திருப்பார். அதனால் தான் வரலாற்றின் பக்கங்களில் முதல் புரட்சி பெண் அன்னை மரியாள். உண்மைதானே?